வெல்கம் டு KrishVasKitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு சாஃப்டான சூப்பரான பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். நான் எதுக்காக பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் சொன்னேன்னா, வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்துருக்க இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் அட் த சேம் டைம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரக்கூடிய சூப்பரான பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் எப்படி ஈஸியாக நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எல்லாருமே பிகினர்ஸ் கூட சூப்பராக பர்ஃபெக்டாக செய்கிற மாதிரி எப்படி பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மைதா மாவு அளந்துக்கிறேன். மைதா மாவை 1 கப் எடுத்துக்க போகிறோம். இந்த 1 கப் மைதா மாவை ஸ்பூனில் ஒரு டீஸ்பூனாக எடுத்து போடுறேன் பாருங்கள். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்து போட்டு அளந்துக்கோங்க. அழுத்தி அழுத்தி அளக்கக்கூடாது. அந்த 1 கப் மாவு கரெக்டான மெஷர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டு நல்லா ஹீப்டாக அளந்துட்டு அந்த எக்ஸஸ் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து பேக் சைடால் கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அளவாக 1 கப்புன்றது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வரும். அது கிராம்ஸில் சொல்லப்போனால் ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி தான் அளக்கணும். பிகினர்ஸ்க்காக நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி அளந்த மாவு 1 கப் போல் எடுத்துக்க போகிறோம். 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் போல் பொடிச்ச சுகர் எடுத்திருக்கேன். அதாவது சர்க்கரை நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளந்திங்கன்னா 3/4 கப் போல் வரணும். ஸோ 1 கப் மைதா மாவு, 3/4 கப் போல் பவுடர் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் சுகர் தவிர மீதி இருக்கக்கூடிய 3 இன்க்ரீடியன்ஸையும், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதை வந்து நம்ம சலித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு சல்லடையில் மைதா மாவு, பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இது 3த்தையும் போட்டு நல்லா சலித்து எடுத்துருங்க. 1க்கு 2 வாட்டி வரைக்கும் தாராளமாக சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்த மாவை திரும்பி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு 3மே வந்து நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகி நல்லா ஒன்று போல் கலந்து வரும். இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கேக் வந்து பிரேக் விடாது. மேலே வந்து உப்புலாம் அந்த பிரேக் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும். நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கான கேக் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா பட்டரோ இல்லை கீயோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த பேன் ஃபுல்லாக இருக்க மாதிரி நல்லா சுத்தமாக நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ரீஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை இதோட அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா கீழே வரைக்கும் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மேலேயும் நல்லா நீங்கள் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் பேன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு நான் 3 முட்டை போல் எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த 3 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் சால்ட் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை சேர்த்த பிறகு ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது அதோட எல்லோ கலர் மாதிரி லைட்டான பேல் ஒயிட் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியமில் வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா நுரைச்சி இருக்கும். நீங்கள் பிளெண்டர் இல்லைன்னா ஹேண்ட்மேடில் நீங்கள் இந்த ஹேண்ட்மேட் விஸ்க் இருக்குது இல்லையா, அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். நான் பண்ணி பார்த்துருக்கேன், கைவலி தான் வரும். ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் வரும். அதே மாதிரி முட்டை சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு பதிலாக பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே பர்ஃபெக்டாக வரும். நான் அடுத்த கேக் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்லெஸ் கேக் போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்லெஸ் கேக் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்க்கலாம். இப்போ அடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை கலவையோட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் பவுடரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 டைம்ஸ் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஈவனாக அது பீட் ஆகும். அதே மாதிரி பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பவுலில் தான் ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு வாட்டி பவுலை ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு வாட்டி பிளெண்டரை ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம நல்லா சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். அதை பிளெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதோட கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நல்ல நுர பொங்க பொங்க நல்லா ஃப்ளஃபியாக வரும் பாருங்கள்.
எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் வைக்காமல் லோ மீடியம் சொல்லி மாற்றி மாற்றி உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த பதம் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக விழுது இல்லையா, இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சர்டன் ஸ்டேஜில் நீங்கள் பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டர்லேருந்து லேஸாக சொட்டும், அந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில், அதாவது வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆயில் ஒரு 1/4 கப் போல் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணாதீங்க, கேக் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஜஸ்ட் அந்த ஆயில் வந்து அந்த எக்கோடு மிங்கிள் ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது ஒரு 1/4 கப் போல் பாலை வந்து நான் பாதி இப்போ விட்டுக்கிறேன், மீதியை கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். அந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீதி பாலை நான் எடுத்து வச்சிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட லிக்விட் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த லிக்விட் பேஸில் நம்ம ஒரு கப் போல் சளிச்ச மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்த சளிச்ச மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து கொட்டி கலக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கலந்துருங்க. கலந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மீதி பால், அதையும் சேர்த்து இந்த டைமில் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். ஸோ கட் அண்ட் ஃபோல்டில் நல்லா கலந்துருங்க. அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கலக்கணும். கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ் மட்டும்தான் கலக்கணும், ஆன்டி கிளாக்கில் கலக்காதீங்க. அந்த மாதிரி கலக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் நிறைய வந்து கேக் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்போதுமே ஒரே டைரெக்ஷனில் பண்ணணும். அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பக்குவத்தில் மாவை கலந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். என்னோடய ஸ்பேச்சுலாலேருந்து அந்த மாவு கொட்டும்போது பார்த்திங்கன்னா லேயர்லாம் விழும் பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து டின்னுக்கு மாற்றிடுறேன். டின்னில் ஊற்றும்போது கூட பாருங்கள், என்னோடய மாவு பதம் பாருங்கள், அப்படியே லேயராக வந்து விழுது பாருங்கள். இதுதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தட். இந்த பேஸை ஒரு டின்னுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டூத்பிக் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி மேலே டேப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ இப்போ நான் வந்து ஓவன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ரீஹீட் பண்ணி ஃபஸ்ட் நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நான் அந்த பேஸை வந்து இதில் செட் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொருத்தர் ஓவன் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 180 டிகிரியில் பேக்கிங் மோடில் ஒரு 30 மினிட்ஸ் to 35 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருவேன். பாருங்கள், இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி நைஃப் வந்து செக் பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பராக பேக் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து ரீமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிமோல்ட் பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். ரிமோல்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை அழகாக நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக அது ரிமூவ் பண்ண வரும். பாருங்கள், பர்ஃபெக்டான கலரில் பர்ஃபெக்ட் ஷேப்பில் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு கைகள் வச்சு அழுத்தி காட்டுறேன் பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்சியாக இருந்தது, உள்ள வரைக்கும் நல்ல குக்காக இருந்தது. இப்போ நான் கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அருமையான பேசிக் ஸ்பாஞ்ச் வெனிலா கேக் சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக இருந்தது. இது வந்து ஒரு பேசிக் மெத்தட் தான். இனிமேல் வரக்கூடிய கேக் வீடியோஸில் உங்களுக்கு டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு மெத்தட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு பீஸாக நான் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அருமையான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.